முதலில் தலைப்புச் செய்திகளை காண்போம். இஸ்ரேல் எல்லைக்குள் ஊடுருவிய ஏவுகணைகள், அலார சத்தத்தால் அரண்ட இஸ்ரேலிய படை. இஸ்ரேலின் கழுத்தை இருக்கும் ஸ்பெயின், ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தீவிர விசாரணை. தொடர்ந்து சறுக்கும் இஸ்ரேலின் பொருளாதாரம், கூட்டு சேர்ந்து அடிவாங்கும் அமெரிக்கா. அதிபர் ட்ரம்ப் சொன்னதில் முழு திருப்தி இல்லை, பேச்சுவார்த்தை தோல்வி. கத்தார் பிரதமரின் பேச்சால் அதிர்ச்சியில் டொனால்டு ட்ரம்ப். உங்கள் நிபந்தனைகளில் சந்தேகம் இருக்கின்றது, விளக்கமளியுங்கள், உஷாரான கத்தார். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மீது குட்ஸ் பிரிகேட்ஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் காசா இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. ஆனாலும் இஸ்ரேல் காசா மீது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. இதற்கிடையில் செங்கடலில் அமெரிக்காவின் எண்ணெய் நிறுவனத்தில் தொடர்புடைய சரக்கு கப்பலை தாக்கியது ஹவுதி குழு. மேலும் காசா மீதான தாக்குதலுக்கு பதிலடிதான் இந்த தாக்குதல் என்று அறிவித்தது. அதே நேரம் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பின் ஆயுத பிரிவான குட்ஸ் பிரிகேட்ஸ் காசா எல்லையோரத்தில் அமைந்துள்ள இஸ்ரேலிய குடியிருப்பு பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருப்பது தொடர்பாக வெளியான தகவலில் இஸ்ரேலின் எல்லையோரம் இருக்கும் கஃபார் அஸா மற்றும் சஅத் ஆகியவற்றை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்று குட்ஸ் பிரிகேட்ஸ் விவரித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் எல்லைக்கு அருகிலுள்ள பல சமூகங்களில் ராக்கெட் தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. இதனால் அப்பகுதிகளில் பதற்றம் அதிகரித்தது. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பது இஸ்ரேல் மீதான உலக நாடுகளின் அதிருப்தி அதிகமாகி இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளின் தயாரிப்புகளுக்கு ஸ்பெயின் தடை விதித்துள்ளது. இஸ்ரேல் காசா போருக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளை ஆக்கிரமித்து தன் நாட்டை பெரிதாக்கும் திட்டத்துடன் செயல்படுகின்றது. குறிப்பாக காசா பகுதிகளை ஆக்கிரமித்து வருகின்றது. இந்நிலையில் ஸ்பெயின் அரசு கடந்த வாரம் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பால் பயனடையும் நிறுவனங்களை தடுப்பதற்காக அந்த நிறுவனங்களின் பொருட்கள் மற்றும் சேவைகளை ஸ்பெயினில் விளம்பரப்படுத்துவதற்கு தடை விதித்தது. இந்த நிலையில் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து வரும் பொருட்கள் அல்லது சேவைகளை விளம்பரப்படுத்தும் நிறுவனங்கள் மீதும் விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கூறுகையில், தற்போது இஸ்ரேல் மீது எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கை ஒரு பகுதி மட்டுமே. ஏற்கனவே காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை தடுக்க இஸ்ரேலுக்கு ஆயுத தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் பாப்லோ புஸ்டென்டோய் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஸ்பெயினில் செயல்படும் எந்த ஒரு நிறுவனமும் ஆக்கிரமிப்பால் லாபம் ஈட்டாமல் இருப்பதை உறுதி செய்ய தனது அலுவலகம் அனைத்து தேவையான விசாரணை அமைப்புகளையும் பயன்படுத்தும் என்று கூறியிருந்தார். எந்த ஒரு நிறுவனத்தின் வரவு செலவு கணக்கும் பாலஸ்தீன மக்களின் இரத்தத்தால் கரைப்படக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய நாடுகள் சபை கடந்த வெள்ளிக்கிழமை பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றங்களில் செயல்பாடுகளை கொண்ட நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டது. இதில் 11 நாடுகளை சேர்ந்த 158 நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. சர்வதேச சமூகம் பெரும்பாலும் மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றங்களை சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்ட விரோதமானவை என்று கருதுகின்றது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலை தாக்குதலுக்கு எதிராக ஐரோப்பாவில் மிகவும் வெளிப்படையாக குரல் கொடுக்கும் நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்று. ஸ்பெயின் அரசு காசா போரை நிறுத்த இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தி வருகின்றது. மேலும் போரை நிறுத்துவதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதற்காக ஐரோப்பாவை சான்சஸ் விமர்சித்துள்ளார். யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு பிடியாணை கோரி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் காசாவில் நடந்த மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதாகவும் ஸ்பெயின் கூறியுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் ஸ்பெயின் பாதுகாப்புத்துறை இஸ்ரேலிய நிறுவனங்களுடனான சுமார் $1.1 பில்லியன் மதிப்புள்ள 2 ஒப்பந்தங்களையும் ரத்து செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் உறவால் அமெரிக்க நிறுவனம் தொடர்ந்து சரிவை சந்தித்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு உபகரணங்களை வழங்கும் நிறுவனங்களில் ஒன்று அமெரிக்க கட்டுமான உபகரண தயாரிப்பு நிறுவனமான கேட்டர்பில்லர். இந்த நிறுவனத்தின் பெரும் முதலீட்டாளர்களில் முக்கியமானது நெதர்லாந்தில் உள்ள மிகப்பெரிய ஓய்வூதிய நிதியமான ABP. இந்த நிதியம் சமீபத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சுமார் 524 பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள மொத்த சொத்துக்களை கொண்ட எங்கள் நிதியம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு உபகரணங்களை வழங்கும் நிறுவனமான கேட்டர்பில்லரில் 387 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள பங்குகளை வைத்திருந்தது.
தற்போது எங்களின் அனைத்து பங்குகளையும் விற்று அந்த நிறுவனத்துடனான உறவை துண்டித்து விட்டோம். இந்நிறுவனத்தின் முதலீட்டுக் கொள்கை எங்கள் சமூக பொறுப்புடைய முதலீட்டுக் கொள்கைக்கு எதிரானது என்று நிதியம் தெரிவித்துள்ளது. மேலும் நாம் முதலீடு செய்யும் விதம் நல்ல வருமானத்தை ஈட்டுவதோடு அதே நேரத்தில் சமூக பொறுப்புடனும் இருக்க வேண்டும் என்று ஏபிபி தெரிவித்துள்ளது. எங்கள் நிதியத்தின் தகுதிகளுக்கு உட்பட்ட நிறுவனங்களை மட்டுமே நாங்கள் முதலீட்டு பட்டியலில் சேர்ப்போம். பின்தங்கியுள்ள நிறுவனங்கள் பொறுப்புடன் செயல்பட ஊக்குவிக்க எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். எங்கள் பேச்சுவார்த்தைகள் விரும்பிய முடிவுகளை தராவிட்டால் நாங்கள் அந்த நிறுவனங்களில் தொடர்ந்து முதலீடு செய்ய மாட்டோம் என்றும் அந்த அறிக்கை கூறியது. ஏபிபியின் இந்த முடிவு கடந்த ஆகஸ்ட் மாதம் நார்வேயின் $2 டிரில்லியன் மதிப்புள்ள உலகின் மிகப்பெரிய அரசு நிதியம் எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து வந்துள்ளது. அந்த நிதியமும் கேட்டர்பில்லர் மற்றும் 5 இஸ்ரேலிய வங்கிகளில் இருந்து தனது முதலீடுகளை விலக்கிக் கொண்டது. அப்போது அந்த நிதியத்தின் நெறிமுறை கண்காணிப்பு அமைப்பு கேட்டர்பில்லர் தயாரிப்புகள் காசா மற்றும் மேற்கு கரையில் பாலஸ்தீனிய சொத்துக்களை சட்டவிரோதமாக அழிப்பதற்கு இஸ்ரேலிய அதிகாரிகளால் பயன்படுத்தப்படுவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் இதை தடுக்க நிறுவனம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் கூறியது. அமெரிக்க வெளியுறவுத்துறை நார்வேயின் இந்த நடவடிக்கையால் வாஷிங்டன் மிகவும் கவலையடைந்துள்ளது என்றும் ஓஸ்லோவுடன் நேரடியாக பேசி வருவதாகவும் கூறியிருந்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கேட்டர்பில்லர் தயாரித்த பல கனரக இயந்திரங்களை பயன்படுத்துகின்றன. அவற்றில் D9 என்ற கவச புல்டோசரும் அடங்கும். இது சுரங்கங்களை அகற்றுவதற்கும் கட்டிடங்களை இடிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் அமைப்பு வீடுகளுக்குள் மறைந்திருப்பதாக குற்றம் சாட்டி வீடுகளை இடிப்பதற்கு இந்த புல்டோசர்களை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நிபந்தனைகள் குறித்து விளக்கம் தேவை என்று கத்தார் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட காசா அமைதி திட்டத்திற்கு தெளிவுபடுத்துதல்களும் மேலதிக பேச்சுவார்த்தைகளும் தேவை என்று கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி செய்தியாளர்களை சந்தித்த போது அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் இணைந்து திங்களன்று வெள்ளை மாளிகையில் 20 அம்ச திட்டத்தை அறிவித்தார். இந்த திட்டம் இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிப்பது, அதற்கு ஈடாக பாலஸ்தீனிய சிறை கைதிகளை விடுவிப்பது, ஹமாஸ் அமைப்பின் ஆயுதங்களை களைவது, இஸ்ரேலிய படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வது மற்றும் பாலஸ்தீனத்திற்கான ஒரு தொழில்நுட்ப அரசு நிர்வாக குழுவை அமைப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. இதில் குறிப்பாக இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவது குறித்த அம்சங்கள் பற்றி கேள்வி எழுந்துள்ளதால் இந்த திட்டத்தால் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்ற சந்தேகம் அதிகரித்துள்ளது என்றார். மேலும் இந்த திட்டம் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் உள்ளது, இன்னும் மேம்படுத்தப்படவும் விளக்கப்படவும் வேண்டும் என்று கூறினார். பல முக்கிய அம்சங்களுக்கு விளக்கமும் பேச்சுவார்த்தையும் தேவை என்று சுட்டிக்காட்டிய அவர், இந்த திட்டம் காசாவில் இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் அதை செயல்படுத்தும் விவரங்கள் தெளிவாக இல்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் குறித்து ஹமாஸ் அமைப்பின் பதில் இன்னும் கத்தாருக்கு கிடைக்கவில்லை என்றும் பாலஸ்தீன பிரிவினரிடையே ஒருமித்த கருத்து அவசியம் என்றும் ஷேக் முகமது கூறினார். கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய மத்தியஸ்த நாடுகள் ஹமாஸ் அமைப்புடன் நடந்த ஒரு சந்திப்பின் போது போரை நிறுத்துவதே தங்களின் முக்கிய முன்னுரிமை என்பதை தெளிவுபடுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலின் தாக்குதலால் ஏற்பட்ட பஞ்சம், உயிரிழப்புகள் மற்றும் இடம்பெயர்வுகளால் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களின் துயரத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பதில் கத்தார் இப்போது கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்ட அவர், அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலத்திலேயே தொடர்ந்து வாழ்வதற்கும் இரு நாடுகளும் முறையான தீர்வை அடையவும் பாடுபட்டு வருகின்றன என்று கோடிட்டு காட்டினார். பேச்சுவார்த்தைகள் மூலம் குறைபாடற்ற ஒரு தீர்வை கொண்டு வர முடியாவிட்டாலும் முன்னேற்றத்தை அடைய அதை கட்டமைக்க வேண்டும் என்றும் அந்த பேட்டியில் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். இஸ்ரேல் எல்லைக்குள் ஊடுருவிய ஏவுகணைகள், அலார சத்தத்தால் அரண்ட இஸ்ரேலிய படை. இஸ்ரேலின் கழுத்தை இருக்கும் ஸ்பெயின், ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தீவிர விசாரணை. தொடர்ந்து சறுக்கும் இஸ்ரேலின் பொருளாதாரம், கூட்டு சேர்ந்து அடிவாங்கும் அமெரிக்கா. அதிபர் ட்ரம்ப் சொன்னதில் முழு திருப்தி இல்லை, பேச்சுவார்த்தை தோல்வி. கத்தார் பிரதமரின் பேச்சால் அதிர்ச்சியில் டொனால்டு ட்ரம்ப். உங்கள் நிபந்தனைகளில் சந்தேகம் இருக்கின்றது, விளக்கமளியுங்கள், உஷாரான கத்தார். காசாவை நெருங்கி வரும் ஃப்ரீடம் சுமூத் புளோட்டிலா கப்பல். திடீரென்று பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு முதுகில் குத்திய இத்தாலி. இஸ்ரேலின் அபாய தாக்குதலை துணிச்சலுடன் எதிர்கொள்ள தயாரான மனித உரிமை போராளிகள்.
ஈராக் ராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில் ஈரான் தீவிரம். ஈராக்கின் வான்பரப்பை இஸ்ரேல் பயன்படுத்துவதை தடுக்க வியூகம். பல புறங்களில் இருந்தும் கார்னர் செய்யப்படும் இஸ்ரேல். அமெரிக்க எண்ணெய் கப்பலை துவம்சம் செய்த ஹவுதிகள். நடுக்கடலில் கப்பல் தீப்பற்றியதாக தகவல். தங்கள் நாட்டிற்குள் நெத்தன்யாகு நுழைந்தால் கைது செய்யப்பட வேண்டும். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அர்ஜென்டினா அமைதி போராளி கருத்து. அர்ஜென்டினா நீதிமன்றத்தில் வழக்கு.